நம்பிக்கை. நம்பிக்கை அதாவது இன்றைய மொழிபெயர்ப்பிலே அது எதிர்நோக்கு என்று தரப்பட்டிருக்கிறார். பழைய மொழிபெயர்ப்பிலே நம்பிக்கை என்ற வார்த்தை, புதிய மொழிபெயர்ப்பு வேத புத்தகத்திலே அது எதிர்நோக்கு என்று மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நம்முடைய நம்பிக்கையின் மைய வாழ்க்கையை, நம்முடைய நம்பிக்கையின் மையத்தை தான் இன்று நாம் சிந்திக்க போகிறோம். நாம் கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், எதிர்நோக்கின் திருப்பயணிகள். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதற்கான விளக்கத்தை, அதாவது நம்முடைய விசுவாசத்தின் மைய அந்த கருப்பொருளை பற்றி தான் இன்று அருமையான மக்களே நாம் சிந்திக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த நற்கருணைக்குள் அந்த இரண்டு கூறுகளும் அடங்கி இருக்கிறது. நம்முடைய எதிர்நோக்கி இரண்டு மிக முக்கியமான கூறுகளை உள்ளடக்கி இருக்கிறது. அந்த இரண்டு கூறுகளும் நற்கருணைக்குள் மெய்யாகவே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. எல்லாரும் நற்கருணை ஆண்டவரை கைதட்டி நாம் வாழ்த்தி பாராட்டுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கைதட்டுதல் நல்லது என்று இன்றைய மருத்துவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். கைதட்டுவது நல்லது. எனவேதான் பிறரை பாராட்டுகிற பொழுது நாம் இப்பொழுது கைதட்டும் பழக்கத்தை கொண்டிருக்கிறோம். கைதட்டுதல் நல்லது. நம்முடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு கைதட்டுதல். பிரைஸ் தி லார்ட். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய உடலில் உள்ள அனைத்து நரம்பு மண்டலங்களும் நம்முடைய உள்ளங்கைகளில் தான் நிறைவடைகிறதா. எனவே கை தட்டுகிற பொழுது கைக்கு அழுத்தம் கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கைக்கு அழுத்தம் கிடைக்கிற பொழுது, நரம்புகள் அழுத்தப்படும் பொழுது நம்முடைய உடலில் இரத்த ஓட்டம் சீராகுகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். உடலில் உள்ள உடல் உறுப்புகளில் இரத்தம் சீராக பாய்கிற பொழுது நம்முடைய உடலில் எந்த நோயும் நொடியும் அண்டுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இரத்தத்திலே நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி, நோயை சுட்டு எரிப்பதற்குரிய வல்லமையை கடவுள் நம்முடைய இரத்தத்திலேயே வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மருந்துகள், மாத்திரைகளுக்கு மேலாக நம் உடலே நம்முடைய நோயை குணப்படுத்திக் கொள்வதற்கான ஆற்றலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்திற்கு நமக்குள் உருவாகக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதற்குரிய வல்லமை இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய திரு விழாவில் இருந்து, அவருடைய இருதயத்தில் இருந்து சொட்டிக் கொண்டிருக்கிற இரத்தத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் சிந்தித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இரத்தமே ஒரு பெரிய ஆற்றல் நிறைந்த பொக்கிஷமாக இருக்கிற பொழுது, ஆண்டவருடைய திரு இருதயத்தில் இருந்து பொங்கி வருகிற இரக்கத்தின் கதிர்கள், அவருடைய திரு ரத்தம், அவருடைய திரு தண்ணீர் நம்மை குணப்படுத்த வல்லதாக இருக்கிறது. நம்மை புதுப்பிக்க வல்லதாக இருக்கிறது. நமக்கு உயிர் தர வல்லதாக இருக்கிறது. நம் பாவத்தை சுட்டரிக்க வல்லதாக இருக்கிறது. நம் நோய்களை சுட்டரிக்க ஆற்றல் நிறைந்ததாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். யாரெல்லாம் நம்புறீங்க இந்த ஆண்டவருடைய திரு ரத்தம் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை தர முடியும் என்று நம்புகிறவர்கள் யாரெல்லாம்? அனைவரும் நாம் நம்புகிறோம். ஏனென்றால் நாம் அனைவருமே எதிர்நோக்கிய திருப்பயணிகள், நம்பிக்கையாளர்கள், விசுவாசிகள். கிறிஸ்தவர்கள் என்றாலே விசுவாசிகள். எதை விசுவாசிக்கிறவர்கள்? இரண்டு மிக முக்கியமான காரியங்களை விசுவாசிக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அருமையான மக்களே, இன்று எதிர்நோக்கிற்கு இரண்டு கூறுகளை உடையதாக இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலிலே அதன் ஆசிரியர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருக்கவை கிடைக்கும் என்னும் உறுதி.
விசுவாசத்திற்கு, அதாவது நம்பிக்கைக்கு அவர் வரைவிலக்கணம் தருகிறார் அந்த ஆசிரியர். Praise the Lord. Praise the Lord. அதுவே மக்களே, பாரிஸ் மாநகரிலே ஒரு போட்டி நடைபெற்றது. என்ன போட்டி? கைத்தட்டும் போட்டி. ஒருவேளை நம்முடைய ஊரிலே நான் இந்த கதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்க கூடும். இருந்த போதிலும் கூட மற்ற ஊர்களில் இருந்தும் பலர் வந்திருப்பீர்கள். Praise the Lord. அது ஒரு மாலை பொழுது ஒரு ஸ்டேடியம் நிரம்பி வழித்தது, மக்களால் நிரம்பி வழித்தது. என்ன போட்டி ஏற்பாடு செய்தார்கள் தெரியுமா? மிக எளிதான ஒரு போட்டி, கைத்தட்டும் போட்டி. கைத்தட்டி யார் அதிக நேரம் கைத்தட்டுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு. எனவே எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வருகின்றிருந்தார்கள். இருந்தால் போட்டிக்கு எந்த மூலதனம் தேவையில்லை, எந்த சாதனங்களும் தேவையில்லை, கைகளை போதுமானது. எனவே அவர்கள் மகிழ்ச்சியோடு அங்கே காத்திருந்தார்கள். போட்டியை ஏற்பாடு செய்தவர்கள் விசில் அடிக்க போட்டி ஆரம்பமானது. கைத்தட்டு சத்தம் விண்ணை பிளந்தது. ஒரு மணி நேரம் ஆகியதும் அந்த கைத்தட்டு சத்தம் புரியவில்லை. உற்சாகம் பெருகியிருந்தது. விண்ணை பிளக்கக்கூடிய கைத்தட்டல். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அவர்கள் ஓயாமல் கைத்தட்டி கொண்டே இருந்தார்கள். Praise the Lord. 5 மணி நேரம் ஆகியது. அப்பொழுதுதான் கைத்தட்டு சத்தம் குறைந்தது. இறுதியிலே ஒரே ஒரு கைத்தட்டு சத்தம் மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தது. கைத்தட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி அந்த போட்டியை நடத்துகிறவர்கள் ஒளி வெள்ளத்தை பாய்ச்சினார்கள். கைத்தட்டி கொண்டிருக்கிறவர் எழுந்து நிற்கவும் என்று அறிவிப்பு செய்தார்கள். அப்பொழுது அங்கே 2 ஆச்சரியம் காத்திருந்தது. ஒன்று, 2 பேர் எழுந்து நின்றார்கள். ஒருவர் எழுந்து நிற்பதற்கு பதிலாக 2 பேர் எழுந்து நின்றார்கள். இன்னொரு ஆச்சரியம், அவர்கள் ஒருவனுக்கு வலக்கை இல்லை, இன்னொருவனுக்கு இடக்கை இல்லை. கைத்தட்டுவதற்கு 2 கைகள் தேவை. எங்களிடம் 2 கைகள் இல்லை. இருந்த போதிலும் நாங்களும் இந்த போட்டியில் பங்கெடுக்க முடியும், நாங்களும் இந்த போட்டியிலே வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். எனவே ஒருவன் தன் வலக்கையை கொண்டும் இன்னொருவன் இடக்கையை கொண்டும் கை தட்டி கொண்டே இருந்தார்கள். இறுதியிலே பரிசையும் தட்டி சென்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத் தருகிற உண்மை என்ன? வலக்கை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிடலாம், நம்பிக்கை இல்லாமலும் இடக்கை இல்லாமலும் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிடலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. Praise the Lord. எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. இறை நம்பிக்கை இல்லாமல் இன்றைய உலக வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடல் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். யாராவது வாசிங்க வேகமா. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. யாரும் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. பாருங்கள், அதன் ஆசிரியர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு கூறக்கூடிய ஒரு செய்தி. நீ உண்மையாகவே இறைவனுக்கு உகந்தவனாக இருக்க விரும்புகிறாயா? இறைவனுக்கு உகந்தவனாக இருக்க நீ விரும்புகிறாய் என்றால் உனக்கு அடிப்படை தேவை நம்பிக்கை, இறை நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை. கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் நீ எந்த வழிகளிலும் விதத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவராக இருக்க முடியாது என்று திட்டமும் தெளிவுமாக அந்த ஆசிரியர் எடுத்துக் கூறுகிறார். Praise the Lord. இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த இறை சொற்றொடரிலே நாம் பார்த்தோம், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பதை கிடைக்கும் என்ற உறுதி. எதை எதிர்நோக்கி இருக்கிறோம்? யாரை எதிர்நோக்கி இருக்கிறோம்? நாம் நிலை வாழ்வை எதிர்நோக்கி இருக்கிறோம். எல்லோரும் சொல்லுங்க. 2, கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதை எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த 2 எதிர்நோக்குதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மிக மையமான எதிர்நோக்கு. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ்.
இயேசுவுக்கே புகழ். நாம் கிறிஸ்து மீண்டும் வருவார் என்னும் எதிர்நோக்கு. 2, அவர் வருகை தந்து நமக்கு நிலை வாழ்வை தருவார் என்ற எதிர்நோக்கு. Praise the Lord. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நற்கருணை வடிவிலே ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் மீண்டும் வர இருக்கிறேன். எப்படி? வெண்மையான அப்ப வழியிலா அல்லது மாட்டுப் பருவத்திலே நான் எளிய குழந்தையாக பிறந்தேனே, அப்படியா? இல்லை. அப்படி மீண்டும் வருவார் என்று சொன்னால் நாம் அவரை கண்டுகொள்ள மாட்டோம். அப்படி அவர் வருவார் என்றால் அவரை நிச்சயமாக இந்த நவீன உலகம் ஏளனம் செய்யும், பரிகாசம் செய்யும். ஏனென்றால் காசு இல்லாதவர்கள், வலிமை இல்லாதவர்கள், ஆற்றல் இல்லாதவர்களை இந்த உலகம் புறக்கணித்து விடும். எனவே இப்பொழுது நான் எளிய அப்பத்தில் வந்து கொண்டிருக்கிறேன். நாட்கள் வருகிறது, அப்பொழுது நான் வல்லமையோடு வருவேன், ஆற்றலோடு வருவேன், சக்தியோடு வருவேன். தந்தை கடவுள் வலப்பக்கத்திலே அமர்ந்து வானதூதர்கள் புடைசூழ வானம் மேகங்களில் வருவேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இதுதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த விவிலியம் நமக்கு கற்றுத் தருகிற மைய எதிர்நோக்கு, முதல் எதிர்நோக்கு, முக்கிய எதிர்நோக்கு. இந்த எதிர்நோக்கு நிறைவேற வேண்டியிருக்கிறது. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். பாருங்கள், ஆண்டவர் கூறினார், திருச்சட்டத்தின் சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒழியாது, எல்லாம் நிறைவேறும். எல்லாவற்றையும் நிறைவேற்றும் கடவுள் இயேசு ஆண்டவர் சிலுவையிலே தொங்குகிற பொழுது அவர் என்ன கூறினார்? எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறிவிட்டதை அறிந்த இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னாராம். Praise the Lord. திருச்சட்டத்தில் உள்ள ஒவ்வொரு சிற்றெழுத்தும் புள்ளியும் கூட நிறைவேறியது என்று ஆண்டவர் கூறினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னும் ஒரே ஒரு எதிர்நோக்கு நிறைவேற வேண்டியிருக்கிறது. நான் மீண்டும் வருவேன் என்ற எதிர்நோக்கு. Praise the Lord. எல்லோரும் கைத்தட்டி ஆண்டவரை நன்றி கூறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நான் மீண்டும் வருவேன் என்ற மிக முக்கியமான எதிர்நோக்கை நமக்கு தந்திருக்கிறார். யாரெல்லாம் நம்புகிறீர்கள்? ஆண்டவர் மீண்டும் வருவார் என்ற எதிர்நோக்கு. இதுதான் மிக முக்கியமான எதிர்நோக்கு. இந்த எதிர்நோக்கை யார் கொண்டிருக்காவிட்டாலும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அனைவரும் கிறிஸ்துவின் வருகையை நம்புகிறோம். மீண்டும் அவர் வர இருக்கிறார், வல்லமையோடு வர இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு ஆற்றலை தருகிறது, சக்தியை தருகிறது. இந்த உலகத்திலே அநியாயங்கள் நடக்கலாம், அட்டூழியங்கள் நடக்கலாம், அக்கிரமங்கள் நடக்கலாம், சகிக்க முடியாத கொடுமைகள் நடக்கலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் விடிவு உண்டு. ஆண்டவர் வர இருக்கிறார். அனைத்திற்கும் அவர் நீதி தீர்க்க அவர் வர இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. எளியவர்களின் கண்ணீரை துடைக்க ஆண்டவர் வருவார். எளியவர்களை நிலை வாழ்வு கிடைக்க ஆண்டவர் வருவார். இந்த ஒரு முக்கியமான எதிர்நோக்கை தாய் திருச்சபை கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக அவர் வருகை தந்து நம்மை அவரோடு அழைத்து செல்வார், நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. நாம் இப்பொழுது வாசித்தோம், கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. எது நம் கண்களுக்கு புலப்படவில்லை? மோட்சம் நம் கண்களுக்கு புலப்படவில்லை. மோட்சத்தை கண்களால் பார்த்தவர்கள் யாரும் இல்லை. அது இப்பொழுது கண்களுக்கு புலப்படவில்லை. ஆனால் நாட்கள் வருகிறது, அப்பொழுது கடவுளின் உறைவிடம் நமக்கு அருளப்படும். Praise the Lord. கடவுளின் உறைவிடத்தை காணும் பாக்கியம் நம் அனைவருக்கும் அருளப்படும். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். மக்களே, மிக முக்கியமான ஒரு அழகான ஒரு செய்தியை திருத்துதர் பணியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறை
கலங்கினார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட துயருக்கு அளவே இல்லை. எனவே ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு போற்ற வேண்டியிருந்தது. என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள், நானே தான், என்னை தொட்டு பாருங்கள். எலும்பும் சதையும் ஆவிக்கு கிடையாது. பிசாசுகளுக்கு எலும்பும் சதையும் கிடையாது. நான் சதையோடு வந்திருக்கிறேன், உயிரோட்டமாய் வந்திருக்கிறேன், தத்துருவமாக வந்திருக்கிறேன். எனவே நான் உண்மையாகவே உயர்த்து விட்டேன். அவர்கள் மறைத்து நின்ற பொழுது உண்பதற்கு ஏதாவது இருந்தால் பாருங்கள். அவர்கள் கண்ணெதிரே மீன் துண்டை தின்கிறார். மீன் துண்டை தின்பதற்கு அவருக்கு ஆர்வமா இல்லை. அவர்களது மந்த புத்தியை சரி செய்வதற்காகவே உங்களைப் போல் நான் இருக்கிறேன், உங்களைப் போல் என்னால் உண்ண முடியும், உங்களைப் போன்று கைகள், கால்கள், சதைகள், ரத்தம் எனக்கு உண்டு என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். அவர்களை ஒரு விதமாக தேற்றி அவர்களை வல்லமையால் நிரப்பி அவர் நான் வருகிற வரை நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட்ட பிறகு, பணி பொறுப்பை கொடுத்து விட்ட பிறகு ஆண்டவர் அப்படியே மேல் எழுப்புகிறார். அப்படியே விண்ணுக்குள்ளே அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள், அதிசயமாக பார்க்கிறார்கள், வியப்போடு பார்க்கிறார்கள். நம்மோடு பேசிக் கொண்டிருந்த ஆண்டவர் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறாரே என்று அவர்கள் ஆச்சரியமாக பார்க்கிற பொழுது ஒரு மேகம் ஒன்று அவரை மறைத்து விட்டது. இருந்த போதிலும் கூட அவர்கள் ஆர்வத்தோடு மேகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது 2 வானதூதர்கள் தோன்றினார்களாம். திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. திருத்தூதர் 1:10. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடம் இருந்து பின்னேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே மீண்டும் வருவார். சொல்லுங்கள், அவ்வாறே மீண்டும் 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 வருவார் என்ற செய்தியை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வானதூதர்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக எடுத்துக் கூறுகிறார்கள். Praise the Lord. எனவே இந்த விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்குறுதி நிறைவேற வேண்டியிருக்கிறது. இந்த வாக்குறுதி நிறைவேற வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக இந்த வாக்குறுதி நிறைவேறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். ஆண்டவர் ஒரு இடத்தில் அல்ல, 2 இடத்தில் அல்ல, 1000 இடங்களில் அவர் மீண்டும் வர இருக்கிறதை தெரிவித்திருக்கிறார். Praise the Lord. பாருங்கள், லூக்கா நற்செய்தி 18:8 எடுத்து வாசியுங்கள். நேர்மையாளனும் நேர்மையற்ற நடுவனும் கைப்பெண்ணும் உவமையை சொல்லி முடித்து விட்ட பிறகு இந்த வார்த்தையை ஆண்டவர் பெறுகிறார். ஆயினும் மானிட மகன் வரும் பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ? மானிட மகன் வருகிற பொழுது, மானிட மகன் மீண்டும் வருகிற பொழுது நம்பிக்கையை காண்பாரோ என்று ஏக்கத்தோடு ஆண்டவர் கூறியிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக, விழிப்பாய் இருக்கும் பணியாளர், விழிப்பற்ற பணியாளர் உவமையிலே இறுதியிலே ஆண்டவர் என்ன கூறுகிறார் பாருங்கள். லூக்கா 12:40. லூக்கா 12:40. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில்
Praise the Lord. மீண்டும் வருவார். இதை எப்பொழுதும் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் பல இடங்களில் பல விதமாக போயிருக்கிறார். பாருங்கள், நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரை பிடிப்பது போல் மானிட மகன் வருகை இருக்கும். அவ்வளவு விரைவாக இருக்கும். அவ்வளவு நொடி பொழுதில், கண்ணிமைக்கும் பொழுதில் அனைத்து நிகழ்வுகளும் கண்ணால் பார்க்கக்கூடியவை அனைத்தும் மறைந்துவிடும். காணாதவை நிதர்சனம் உண்மை என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள்வார். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த மைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய விசுவாச வாழ்வு இயங்க வேண்டும். Praise the Lord. இந்த மைய நம்பிக்கையை நாம் திருப்பலியிலே நாம் கொண்டாடுகிறோம், ஆர்ப்பரித்து பாடுகிறோம். குருவானவர் நற்கருணை வசீகரம் செய்துவிட்ட பிறகு என்ன கூறுகிறார்? இது நம்பிக்கையின் மறைபொருள், இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் என்ன பாடுவீர்கள்? ஆண்டவரே நீர் வருமளவோ, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே நீர் வருகிற வரை உமது இறப்பையும் உயிர்ப்பையும் எடுத்துரைப்போம். அதுதான் திருப்பலி. ஆண்டவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதுதான் திருப்பலி. ஆண்டவர் ரத்தம் சிந்தியது, பாடுபட்டதுதான் அப்பம் அவருடைய உடலாக, ரசம் அவருடைய ரத்தமாக மாறுகிறது. நற்கருணை உயிர் ஆண்டவருக்கான அடையாளம். Praise the Lord. அவள் வாழ்கிற கடவுள் என்பதற்கான அடையாளம் நற்கருணை. Praise the Lord. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் வருகிற வரை இத்திருப்பலி நிறைவேறும். என்றால் என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார். திருப்பலி எங்கே ஆரம்பிக்கிறது? என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தையில் திருப்பலி ஆரம்பிக்கிறது. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இன்னொரு அழகான வாழ்மொழி இருக்கிறது. கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். பாருங்கள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். இன்னும் ஆர்ப்பரிப்போடு கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். இதுதான் நம்முடைய திருப்பலியுடைய மைய எதிர்நோக்கு. இந்த இரண்டு எதிர்நோக்கை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த இரண்டு எதிர்நோக்கை நோக்கி திருச்சபை பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த வழிபாடு அதற்கேற்றாற் போன்றுதான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு நம்மை தயார் செய்வதற்காகவே ஒவ்வொரு நாளும் திருப்பலி கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அவர் வருவதை அறிக்கையிடுவதோடு மட்டுமல்லாமல் அவரை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும், அவரை நாம் வரவேற்க வேண்டும், அவருக்காக எதிர்பார்த்திருக்க வேண்டும். அவர் வருகிற பொழுது தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நம்மை ஆயத்தமாய் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் வழிபாடு நமக்கு சொல்லித் தருகிறது. பிரியதொரு ஜெபத்திலே கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் ஜெபித்து விட்ட பிறகு குருவானவர் இப்படியாக அவர் பாடுவார். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். நீங்க என்ன சொல்லுவீங்க? மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய காரியம் தெரியுமா? எவ்வளவு மகிழ்ச்சியோடு, எவ்வளவு ஆர்ப்பரிப்போடு இதை நாம் சொல்ல வேண்டும். ஒருவாரம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இதை அறிவிக்க வேண்டும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும், எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பம் என்பது என்ன? நிலை வாழ்வு. நிலை வாழ்வுதான் பேரின்பம். அந்த நிலை வாழ்வுக்காகவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். நீங்கள் திருப்பலி புத்தகத்துல எந்த ஒரு திருப்பலியாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த திருப்பலி, அந்த திருவிருந்து ஜெபம் நற்கருணை எடுத்துவிட்ட பிறகு இறுதியிலே குருவானவர் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாமே நிலைவாழ்வை மையப்படுத்தியதாக இருக்கும். நிலைவாழ்வை நோக்கி நம்மை பயணம் செய்ய தூண்டுவதாக இருக்கும். உதாரணத்திற்கு பாருங்கள், ஒரு ஜெபத்தை நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்மோடு ஒன்றிணைக்கப்பட்டு என்று நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எல்லாமே நிலைவாழ்வை சுட்டி காட்டுவதாக, நிலைவாழ்வை நோக்கி நம்மை அழைப்பதாக, கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை தயாரிக்க வேண்டும் என்பதாகவே இந்த திருப்பலி ஜெபங்கள் எல்லாமே இருக்கும். இந்த இரண்டு எதிர்நோக்கி மனதில் இருத்தி திருப்பலி ஜெபத்தை, குருவானவர் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை ஆழ்ந்து கவனித்து பாருங்கள். இந்த இரண்டு எதிர்நோக்கின் அடிப்படையில் தான் திருப்பலி ஜெபங்களே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. உண்பதற்கும் குடிப்பதற்கும் அல்ல கிறிஸ்தவம், உண்பதற்கும் குடிப்பதற்கும் அல்ல கிறிஸ்தவம், ஆண்டவருக்குள் வாழும் ஆவிக்குரிய வாழ்வுக்காகவே இந்த திரு அவை இயங்கிக் கொண்டிருக்கிறது. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். எப்படியாவது ஆண்டவர் வருகை தர வேண்டும், அதற்காக இந்த திரு அவை ஜெபிக்கிறது. திருவழிபாட்டின் இறுதி ஜெபம் மாறுவதா? ஆண்டவரே மாறும். எல்லோரும் எழுங்கள். இந்த புதிய மொழிபெயர்ப்பில் அதை வைத்திருக்கிறார்களா? பழைய மொழிபெயர்ப்பில் கண்டிப்பாக இருக்கும். திருவழிபாடு 22:20. இவற்றுக்கு சான்று விரைவாகவே வருகிறேன் என்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே சொல்லுங்க, வாரும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசுவே வாரும். இரு கரங்களை நற்கருணை ஆண்டவரை நோக்கி உயர்த்தி, ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மாரணதா 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 என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவே வாரும். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். உங்கள் கண்ணீருக்கும், உங்கள் கவலைகளுக்கும், உங்கள் நோய்களுக்கும், உங்கள் நொடிகளுக்கும் ஆண்டவர் விடுதலை தரக்கூடிய இறுதி நேரம் அது. Praise the Lord. அவர் வருகிற பொழுது திருவழிபாடு 21:4 எடுங்கள். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் அவர்களது கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இனிமேல் சாவே இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்கள், முன்பிருந்தவை என்றால் என்ன? இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் மனதிற்குள் சங்கடங்கள் இருக்கிறதா இல்லையா? கவலைகள் இருக்கிறதா இல்லையா? ஆமா, கவலை இல்லவே இல்லையா? அரசாக்களுக்கு கவலை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் கவலை இருக்குது. ஒரு மூட்டை கவலை இருக்குது, ஒரு மூட்டை பிரச்சனை இருக்குது, ஒரு மூட்டை சிக்கல் இருக்குது, ஒரு மூட்டைக்கு மேல பொருளாதார நெருக்கடி இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளைகளை நம்ம ஒரு சைடு இழுத்தோம்னா அவங்க இன்னொரு சைடு இழுக்கிறாங்க. நம்ம விரும்புற மாதிரி, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்முடைய பிள்ளைகள் இல்ல. நாம் அன்பு செய்வது போன்று நம்முடைய பிள்ளைகள் நம்மை அன்பு செய்வதில்லை. நாம் அவர்களை எந்த அளவிற்கு நேசிக்கிறோம் என்பதை நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மை புரிவதே இல்லை. அதே போன்றுதான் நம்மை உருவாக்கிய கடவுளை நாம் ஒரு நாளும் புரிவதில்லை. Praise the Lord. அவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார், அவர் எவ்வளவு நம்மை அன்பு செய்கிறார், அவர் எவ்வளவு நமக்காக இருக்கிறார் என்பதை அவருடைய பிள்ளைகளாகி நாம் உணர்வதே இல்லை. Praise the Lord. எப்படி நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் நம்முடைய அன்பை புரிவதில்லையோ, அப்படியே நம்மை படைத்த கடவுளை நாம் புரிவதே இல்லை. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். சரி ஃபாதர், இதெல்லாம் உண்மையிலே நம்ப தகுந்தது தானா?
அவர் வருவார் சொல்லி நீங்களும் தொட்ட தண்ணியை போட்டு கொடுத்து கத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே, இதான் உண்மைதானா? பவுலடியார் இது உண்மை என்று சொல்கிறார். ரோமியர் எழுதிய மடல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த எதிர்நோக்கி ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. எல்லாம் சொல்லுங்க. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. இன்னும் கொஞ்சம் சத்தமா. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. சரி, அவர் எதிர்நோக்கு ஒரு நாளும் ஏமாற்றம் தராது. அதுக்கு முன்னாடி இரண்டாவது வசனத்துல கடைசி பகுதி வாசிங்க. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம். கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம். அவருடைய மாட்சியில் பங்கு பெறுவோம் என்றால் என்ன அர்த்தம்? நிலை வாழ்வில் பங்கு பெறுவோம், மோட்சத்தில் நாம் வாழ்வோம். அடுத்து என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய துன்பங்களை நாம் எப்படி தாங்கிக் கொள்கிறோம்? இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. மேலொரு வாழ்வு உண்டு என்று எழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பணியாய் தருகின்றோம். ஒரு பாடல் பாருங்கள். நம்ம எதிர்நோக்கை அழகாக சொல்லித் தருகிற பாடல்கள், நம் எதிர்நோக்கை அழகாக கொண்டாடக்கூடிய விவிலிய வசனங்கள். நம்ம எதிர்நோக்கை கூர்மைப்படுத்தி அந்த எதிர்நோக்கை பற்றி சிந்திக்கவும், அந்த எதிர்நோக்கை வாழவும், அந்த எதிர்நோக்கை நோக்கி பயணம் செய்யவும் நம்மை தூண்டுகிற திருப்பலி ஜெபங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ். சரி, 2000 வருஷம் ஆயிடுச்சு ஃபாதர், இன்னும் அவர் வரலையப்ப, அவங்க இங்கதான் பேசாரு என்று நீங்கள் சொல்லக்கூடும். பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசியுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்கள் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். பாருங்கள், நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து மீண்டும் வருகிறது உங்களை நான் என்னோடு அழைத்து செல்வேன். பிரைஸ் தி லார்ட். அழகான ஒரு பாடலுடைய அவர் வரும் நாளிலே என்னை கரம் பிடித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் பிடித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதகத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறதா? அவர் என்ன சொல்றாரு? நான் இடம் ஏற்பாடு செய்து விட்ட பிறகு திரும்பி வந்து உங்களை நான் என்னோடு அழைத்து செல்வேன். பிரைஸ் தி லார்ட். இன்னும் இடம் ஏற்பாடு செய்யவில்லை என்றால் என்ன பொருள்? நீங்களும் நாமும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களும்
மிக அழகான, ரம்யமான, அற்புதமான, நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அழகான மாளிகையை ஆண்டவர் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். Praise the Lord. இடம் ஏற்பாடு செய்துவிட்ட பிறகு நான் திரும்பி வருவேன். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை மீண்டும் மீண்டும் ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. எனவேதான் நான் சொன்னேன், எல்லா இறை வாக்குகளும் நிறைவேறிவிட்டாலும் இந்த ஒரு இறை வாக்கு நிறைவேற வேண்டியது இருக்கிறது. அது ஆண்டவருடைய இரண்டாவது வருகையில் அது நிறைவு பெறும். Praise the Lord. இரண்டாம் வருகையை சுட்டி காட்டும் பிரசன்னம் நற்கருணை பிரசன்னம். இப்பொழுது நற்கருணை ஆண்டவரை நாம் அனைவரும் உற்று நோக்கி பார்ப்போம். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். நற்கருணை ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர். நீங்கள் நற்கருணை ஆண்டவர் என்றாலே அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர் செத்து போன ஆண்டவர் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவர். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். இனி அழுகை இராது, இனி துயரம் இராது, இனி நோய் இராது, இனி கவலை இராது, இனி முதுமை இராது. முன்பிருந்தவை அனைத்தும் மறைந்து விட்டது. அனைத்தையும் செய்யும் வல்லமை உள்ள ஆண்டவர் இப்பீடத்திலே எழுந்தருளி இருக்கிறார். இந்த மாபெரும் உலகத்திற்கே ஒரு நொடியில் இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய துயரங்களை தீர்க்க முடியுமா? முடியுமா? உங்க கவலைகளை போக்க முடியுமா? முடியாது. முடியாதா? முடியும். கடவுளால் முடியும். நம்முடைய கவலைகள் இவ்வளவுதான், அவ்வளவுதான். யோசித்து பாருங்க. இப்ப ஏற்கனவே ஒரு வாரம் ஏசி போட்டாப்புல சரிதான். நம்ம பகுதியில எவ்வளவு வெயில் அடிக்க வைப்போம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வாரத்துக்கு மேல கடவுள் வந்து நமக்கு ஒரு பெரிய ஏசியை மாட்டிட்டு இருக்கிறார். நம்ம வீட்டுக்கு 1/2 டன் 1 டன் சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? ஏசி மெஷின் வாங்குறோம். அதுக்கு கரண்ட் பில் கட்ட முடியல. ஆனா ஒரு செகண்ட்ல உலகத்துக்கே ஏசியை மாற்ற கடவுள், நம் கடவுள். கைப்பற்றி நன்றி கொடுங்க. உங்க வாழ்க்கையில வசந்தம் என்ற ஏசியை அவரால் ஏற்ற முடியுமா? முடியாதா? ஒரு நிமிடத்தில் முடியும். ஒரு நிமிடத்தில் பறந்து விழுந்த இந்த உலகத்திற்கு ஏசியை வழங்கக்கூடிய கடவுளுக்கு இவ்வளோண்டு இருக்கிற இருதயத்திற்குள்ள ஒரு பெரிய வசந்தத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய சந்தோஷத்தை, மனநிறைவை தர முடியுமா? முடியாதா? அப்படி என்றால் ஏன் கலங்குகிறீர்கள்? அப்படி என்றால் ஏன் வியாகுல தாயை போன்று ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் ஆண்டவர் செத்து போன ஆண்டவரா? உயிரோடு இருக்கிற ஆண்டவர், தத்ரூபமாய் இருக்கிற ஆண்டவர், வல்லமை உள்ள ஆண்டவர், நோய்களை குணப்படுத்துகிறவர். உடைய நோய் உங்களுக்கு பெரியது, ஆனால் அவருக்கு சிறியது. காய்ந்து போன எலும்புகள் மீது கடவுளின் ஆவி இறங்கி வந்த பொழுது அந்த எலும்புகள் சதை பிடித்தது, ரத்தம் நரம்பு மண்டலங்கள் உருவானது, அவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறவர், ஆவியானவர் நமக்கு புதிய உயிர் தருகிறவர். காய்ந்து போன எலும்புகளை போன்று உங்கள் நம்பிக்கை சூப்பி போயிருக்கலாம். உங்கள் நம்பிக்கை எலும்புகளை போன்று காய்ந்து போயிருக்கலாம். அவரை பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோம், மகிழ்ச்சியால் விழித்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்குள்ளாகவில்லை. இந்த ஏழை கூடி அழைத்தான், ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருமை மக்களே, இது உயிருள்ள வார்த்தை என்று சொன்னால், என்று நம்பினால் நிச்சயமாக இது உயிருள்ள வார்த்தை என்பதை உங்களுக்கு எண்பிக்கும். இது சாதாரண புத்தகம் என்று நினைப்பீர்கள் என்றால் இந்த புத்தகத்தால் உங்களுக்கு எந்த பலனும் பயனும் இராது. இது ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தைக்குள் கடவுளின் ஆவி இருக்கிறது என்று நம்பும் பொழுது காய்ந்து போன உங்கள் நம்பிக்கை, காய்ந்து போன
உங்கள் வாழ்க்கை, காய்ந்து போன உங்கள் உடல் புத்துயிர் பெறும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும் தெரியுமா? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்து ஒன்று சேர்ந்து தெரியுமா? சரியில்ல, அனைவரும் பலர்தான் பண்ணிடுவோம். நற்கருணை ஆண்டவர் வரப்போகிறார். ஒரு சிறிய ஜெபத்திற்கு பிறகு நற்கருணை ஆண்டவர் வருவார். அப்பொழுது அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர் பாடலை நாம் பாடுவோம். அவர் அற்புதம் செய்கிறவர். இன்று அவர் அற்புதம் செய்வது யார் கையில் இருக்கிறது? உங்கள் கையில், அவர் கையில். அவர் கையில எல்லாம் மார்க்க நற்செய்தியில 6ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மீது கைகளை வைத்து அவர்களை குணப்படுத்தியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர் இயலாதவரா? அவர் இயலாதவரா? அவருக்கு எல்லாம் இயலும். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியால் எல்லாம் ஆகும். கபிரியல் தூதர் கூறுகிறார், ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆண்டவருக்கு எல்லாம் ஆகும். இருந்த போதிலும் அவரால் இயலவில்லை. காரணம், அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து மகிழ்வாரா? உங்களை பார்த்து வியப்புவாரா? இன்று ஆண்டவர் உங்கள் நம்பிக்கையை பார்த்து அவர் மகிழ வேண்டும். இன்று உங்கள் நம்பிக்கையை பார்த்து அவர் வியப்படையக்கூடாது. மகளே, இப்பொழுது நான் உனக்கு செய்திருக்கிறேன், இப்படி எல்லாம் உன்னை வழிநடத்தி இருக்கிறேன், இப்படி எல்லாம் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், இதையெல்லாம் நீ நம்பவில்லையா? நான் உன்னோடு இருக்கிறதை நீ உணரவில்லையா? இன்னுமா உங்களுக்கு உணர்வில்லை? இன்னுமா உங்கள் இதயம் பழுங்கி போயிற்று என்று அந்த சீடர்களை திட்டி தீர்ப்பு ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய அவநம்பிக்கையை பார்த்து நம்மீது வருத்தப்படக்கூடும். இன்று யதார்த்தத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய பிச்சை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. இப்பொழுது அவர் தயவு வல்லமையாக பாயப் போகிறது. ஒரு நிமிடம் நான் பாடுகிற பாடலை மீண்டும் பாடுங்கள். உமது இரக்கம் என்னை நிரப்பட்டுமே, நிரம்பி வழியட்டுமே, பிறர் மேல் பாயட்டுமே. உமது இரக்கம் நிரப்பட்டுமே, நிரம்பி வழியட்டுமே, பிறர் மேல் பாயட்டுமே. பாருங்கள், நற்கருணையில் இருந்து 2 கதைகள். இயேசு இறையிறக்க ஆண்டவருடைய படத்தை பார்த்திருப்பீர்கள். அவருடைய இதயத்தில் இருந்து வெண்மை நிற கதிர், சிவப்பு நிற கதிர் இறங்கி வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த 2 கதிர்களை நற்கருணை ஆண்டவர் கொண்டிருக்கிறார். வெள்ளை நிற கதிர்கள், சிவப்பு நிற கதிர்கள். நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய பாவங்களை கழுவுவது வெள்ளை நிற கதிர்கள். பாவத்தினால் செத்து போய் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு புதிய உயிர் கொடுப்பது சிவப்பு நிற கதிர்கள். எனவே ஆண்டவருடைய வெண்மை நிற கதிர்களும் சிவப்பு நிற கதிர்களும் இப்பொழுது நம்மை கடந்து வருகிறது. நீங்கள் நம்பினால் அவருடைய இரக்கத்தின் கதிர்கள் உங்களை கழுவும். செத்து போயிருக்கிற உங்கள் ஆன்மாவிற்கு, செத்து போயிருக்கிற நோய்களால், நொடிகளால், கவலைகளால் செத்து போயிருக்கிற உங்கள் உடலுக்கு, உங்கள் உள்ளத்திற்கு புதிய உயிரை, புதிய வலிமையை ஆண்டவர் தர இருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நற்கருணை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பாருங்கள், நற்கருணையிலே ஏராளமான மனிதர்களை பார்க்கிறோம். அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறிய சந்தர்ப்பத்தை கூட அவர்கள் நழுவ விடவில்லை. சக்கேயு அந்த வழியாக ஆண்டவர் வருகிறதை அவன் கேள்விப்பட்டதும் அந்த வாய்ப்பை
மக்கள் கடந்து செல்வதை அவனுக்கு புரிகிறது. யார் அவர்? யார் இந்த வழியாக செல்கிறார்? யாரை தேடி மக்கள் செல்கிறார்கள்? நாசரேத்து இயேசு. அவர் வல்லமை உள்ளவர். அப்படியென்றால் என்னுடைய கண்களுக்கு ஒளி தர முடியும் நம்பினான். அவனுக்கு அருளப்பட்ட ஒரு வாய்ப்பை அவன் நழுவவிடவில்லை. இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும். அவன் கத்தி ஜெபிக்கிறான். இப்படி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை அவர்கள் நழுவ விடாததால் அங்கே அற்புதம் நடைபெற்றது, அதிசயம் நடைபெற்றது, அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது. இன்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார். அன்னை மரியாவின் மடியிலே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு மிக அழகான ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. கர்த்தருடைய ஆண்டவர், இயேசு ஆண்டவர் உயிர் தெழுந்தவராய், வல்லவராய், இரக்கம் உள்ளவராய் பீடத்திலே எழுந்தருளி இருக்கிறார். நம் அனைவரையும் சந்திக்க அவர் தயாராய் இருக்கிறார். எனவே இப்பொழுது நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை அவர் கேட்டு நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே மை போற்றி புகழ்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே அன்னை மரியாவின் திருத்தலத்திற்கு இவர்களை எல்லாம் அழைத்து வந்ததற்காக நன்றி. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று. ஆண்டவரே, நீர் எங்களை தேர்ந்து கொண்டதால் தான் இன்று நாங்கள் உம் அருகே கொணரப்பட்டிருக்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாங்கள், உம்மை எதிர்நோக்கி இருக்கும் திருப்பயணிகள், நிலை வாழ்வை எதிர்நோக்கி இருக்கும் திருப்பயணிகள். எங்கள் விசுவாசத்தின் மையத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே உடைய பிரசன்னத்தின் அசைவாடுதலை நாங்கள் இப்பொழுது உணர வேண்டும். காற்று எங்களை வருடி செல்வது போன்று ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களை வருடி செல்ல வேண்டும். எங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்களும் நொடிகளும் கவலைகளும் கண்ணீரும் உம்முடைய பிரசன்னத்தினாலே கதிரவனை கண்ட பனி போன்று மறைந்து போக வேண்டும். நன்றி ஆண்டவரே, நீ அமிதமாய் செய்கிறீர். இப்பொழுது உடைய இரக்கத்தின் கதைகள் பிள்ளைகளின் உள்ளங்களை ஊடுருவி பாய்கிறது. விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய வல்லமை கடந்து வருவதற்காக நன்றி. உமக்காக இயங்குகிற, உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதும் பிரசன்னம் தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. கலைமான் நீரோடைக்காய் ஆவலோடு காத்திருப்பது போன்று ஆண்டவரே, உமக்காக, உமது அன்பிற்காக, உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கும் பிள்ளைகளுக்கு, ஏங்கி நிற்கும் பிள்ளைகளுக்கு நீர் அருள் பொழிகிறீர். வறண்டு கிடக்கும் நிலம் நீரை தேடுவது போன்று ஆண்டவரே, இந்த நேரத்திலே யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ, உம்மை பற்றிக் கொள்கிறார்களோ, உம்மால் முடியும். காய்ந்து போன அவர்கள் நம்பிக்கைக்கு புதிய உயிர் கொடுக்க முடியும், அவர்கள் வாழ்க்கையை மாற்றம் தர முடியும் என்பதை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நீர் இப்பொழுது விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. மாநிலமே மகிழ்ந்து கழிவுறு, ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று யோபே கூறுகிறாரே, பெரிய காரியங்களை ஆண்டவரை ஒரு பிள்ளைகளுக்கு செய்கிறாங்க. எசேக்கியேல் நூலிலே நாங்கள் பார்க்கிறோம், அவர்களுக்கு நன்மை செய்வதில் நான் கண்ணாயிருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உங்களுக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் நல்வாழ்வின் திட்டங்கள் என்றீரே, நல்வாழ்வின் திட்டங்களை இப்பொழுது பொது பிள்ளைகளுக்கு நீர் நிறைவேற்றுவதற்காக நன்றி. அவர்களது கவலைகள், ஏக்கங்கள், கண்ணீர், நோய்கள், நொடிகளை பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, கதிரவனை கண்ட பனி மறைந்து போவது போன்று இறை பிரசன்னத்தினாலே கவலைகளும் கண்ணீரும் நோயும் நொடியும் தீய சக்திகளின் தொல்லைகளும் செய்வனைகளும் பில்லி சூனியங்களும் சுட்டு எரிக்கப்படட்டும். உடலும் உள்ளமும் நலம் பெறட்டும். ஒரு பெரிய வல்லமை இப்பொழுது கடந்து வருவதாக, பெரிய வல்லமை, பெரிய இரக்கம் ஆண்டவரே கடந்து வருவதாக. இந்த திருத்தலத்திற்கு வருகிறது நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாவின் பரிந்துரையால் ஆண்டவரே இப்பொழுது நீர் அவர்களுக்கு அருள் புரிவதற்காக நன்றி. கண்களை
பொருத்தியவர் காணாதிருப்பாரோ, செவிகளை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு கண்களை தந்திருக்கிறீர், அதே போன்று எங்கள் அவல நிலையை உம் கண்கொண்டு பார்க்கிறீர். ஆண்டவரே, இப்போது பிள்ளைகள் உம்மை நோக்கி கதறக்கூடிய கதறல்களை உம்முடைய செவிகளில் கேட்கிறீர். எனவே ஆண்டவரே, நீர் அவர்கள் மீது மனம் இறங்குகிறீர். 1000 ஆடுகள் போல் தவித்து கிடந்த மக்கள் மீது மனம் இறங்கினீரே, அவர்கள் மீது அக்கறை கொண்டீரே, அவர்கள் மீது அன்பு கொண்டீரே. இப்பொழுது இவர்கள் மீது அக்கறை கொள்வதற்காக நன்றி. நோயில் இருந்து விடுதலை, பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுதலை நீர் கொடுப்பதற்கு நன்றி. வேலை வாய்ப்பை பிள்ளைகளுக்கு தந்து பொருளாதார மேம்பாட்டை தருவதற்கு நன்றி. குடும்பங்களிலே சுபகாரியங்கள் நடைபெற செய்வதற்கு நன்றி. நல்ல வேலை வாய்ப்பு அல்லது திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு நீர் அருள்வதற்காக நன்றி. குடும்ப சமாதானம் தருவதற்கு நன்றி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கொடுப்பதற்கு நன்றி. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது நீ கருணை கொண்டு பாரும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையை ஆண்டவரே தடுக்கிற பொல்லாத ஆவிகளும் தீய சக்திகளும் சுட்டெரிக்கப்படட்டும். பிள்ளைகள் வளர்வதை வாழ்வதை பார்த்து பெற்றோர் பூரிப்படைய செய்தருளும். புதிய நம்பிக்கை, புதிய மகிழ்ச்சி இன்றிலிருந்து பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பதற்காக நன்றி. இனி கவலை இல்லை, துயரம் இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, முன்பிருந்தவை மறைந்து போயிற்று. ஆண்டவரே, விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது வரை இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இங்கேயே சுட்டெரிக்கப்படுவதற்கு நன்றி. புதிதாய் படைத்து புதிய நம்பிக்கையை தந்து புதிய மகிழ்ச்சியை தந்து பிள்ளைகளை நீர் அழைத்து செல்வதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அதிசயங்கள்
திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பலனை இடைவிடாமல் துவைக்க அருள் கூறியும் எங்கள் ஆண்டவராக